முன்னொரு காலத்தில், காலம் பிறக்கும் முன் உயிர் உருவாகும் முன், விண்வெளியின் அகண்ட இருளில் ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை நட்சத்திர சபை என்று அழைத்தார்கள். அந்த சபையில் 9 பேரான முக்திகள் அமர்ந்திருந்தார்கள். அதுவே இன்று நம் ஜாதகத்தை ஆளும் நவக்கிரகங்கள். ஒரு நாள் பிரம்மன் அவர்களை அழைத்து கூறினார், உலகம் உருவாகப் போகிறது. மனிதர்கள் பிறக்கப் போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை நல்வாழ்வு, சோதனை, வெற்றி, தோல்வி எல்லாமே உங்கள் இயக்கத்தால் தீர்மானிக்கப்படும். உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் பெறுவீர்கள். அதற்காகவே கிரக பலம் வேறுபட்டது. சூரியன் முன்னே வந்து சொன்னான், நான் அவர்களின் மனத்தின் ராஜன். அவர்களுக்கு தன்னம்பிக்கை, ஒளி, பெருமை நான் கொடுப்பேன். சந்திரன் அமைதியாக கூறினான், நான் அவர்களின் மனநிலை, உணர்ச்சிகள், அன்பு எல்லாவற்றையும் வழிநடத்துவேன். சேவை, செவ்வாய் முன்னே வந்து, நான் அவர்களை வீரர்களாக்குவேன். கோபத்தையும் தைரியத்தையும் நான் அளிப்பேன். புதன் சொன்னான், அவர்களின் புத்தியும் பேச்சும் வியாபாரமும் எனது கைகளிலிருந்து வரும். குரு மெதுவாக எழுந்து, நான் அறிவு, பக்தி, வளம், ஆசீர்வாதம் நான் தருவேன். சனி கடைசியில், ஆனால் மிக கம்பீரமாக கூறினான், என் பணி மிக கடினம். நான் சோதனைகளை கொடுப்பேன். ஆனால் அந்த சோதனை அவர் வாழ்க்கையை உயர்த்தும். நான் பணி செய்ய வரவில்லை, நான் உருவாக்க வருகிறேன். அனைவரும் தங்கள் பணி ஏற்றுக்கொண்டதும் பிரம்மன் சபையை நோக்கி கூறினார், மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆனால் அவர்களின் பயணம் நீங்கள் அனைவரும் சேர்ந்து எழுதும் ஒரு காஸ்மிக் ஸ்கிரிப்ட். உங்களின் இயக்கம் அவர்களின் கர்மவுடன் இணைந்து அவர்களின் விதியை உருவாக்கும். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது கிரகங்கள் தங்கள் ஸ்தானத்தில் நிற்கின்றன. அந்த நொடியில் அவர்களின் வழி, முயற்சி, ஆசைகள், பயம், வலிமை அனைத்தும் 9 கிரகங்களின் ஒப்பந்தத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் பிரம்மன் ஒரு ரகசியம் மட்டும் சொல்லியிருந்தார், கிரகங்கள் பாதை கொடுக்கும். ஆனால் அந்த பாதையில் நடந்து கொள்ளும் சக்தி மனிதரின் கைகளில்தான். இன்னும் கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.